Hi students, 12th standard accountancy chapter 3 illustration 22 Durai and Velavan enter into a partnership agreement on 1st April 2018. Durai contributing 25,000 and Velan 30,000 rupees capital contribute பண்றாங்க ரெண்டு பேரும் Durai and Velavan. இங்க என்ன கொடுத்திருக்காங்க transaction கொடுத்திருக்காங்க profit and loss ஷேரிங் ரேஷியோ 2:3 இன்ட்டு Durai and Velavan ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் துரையோடது 300, வேலனோடையது 450 ருபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது துரை ரிசீவ் சேலரி 5,000 பர் இயர், வேலன் ரிசீவ் கமிஷன் 2,000 பர் இயர். ஓகேங்களா. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கனாக்க டியூரிங் த இயர் த ஃபர்ம் மேட் ப்ராஃபிட் 20,000 ருபீஸ். ஸோ அந்த வருஷத்தில் ஃபர்ம் வந்து 20,000 ருபீஸ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுது. அதில் என்னென்னா பிஃபோர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேலரி அண்ட் கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணுன்னாக்க இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ ஃபார்மேட் ஃபார் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் லெட்ஜர் அக்கௌண்ட் மாதிரியே தான். இப்போ ஃபஸ்ட்டு இதில் கிரெடிட் சைடில் நம்ம என்ன செய்யணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ன்றது அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ப்ராஃபிட் ஏர்ன் டியூரிங் த இயர்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த 20,000 ருபீஸ் அந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிரெடிட் சைடில் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் ட்ராயிங் அக்கௌண்ட். இங்கே நல்லா கவனிங்க, கிரெடிட் சைடில் ஆல் த கெயின்ஸ் அண்ட் இன்கம்லாம் கிரெடிட் சைடில் என்ட்ரு பண்ணணும். டெபிட் சைடில் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஃபைனல் அக்கௌண்ட்டில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ட்ரு பண்ணுவோம் இல்லையா, எல்லா லாஸஸையும் எக்ஸ்பென்சஸையும் டெபிட் சைட்லையும் கெயின் அண்ட் இன்கம்மை கிரெடிட் சைடில் என்ட்ரு பண்ணுவோம். இப்போ நம்ம அக்கௌண்ட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், பார்ட்னருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோமா, ஓனருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோமா, இல்லைனா பிஸ்னஸ்க்காக அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோமானாக்கா ஒன்லி பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் ட்ராயிங்னா பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ்லேருந்து ட்ராயிங் எடுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பிஸ்னஸ்லேருந்து ட்ராயிங் எடுத்ததுனால என்ன பண்ணணும், அவங்க பிஸ்னஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் ஃபார் ட்ராயிங். ஓகேங்களா. ஸோ பிஸ்னஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வருது, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் இன்கம் வருது பிஸ்னஸ்க்கு. ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் மூலமாக அதனால் கெயின், அதனால் நம்ம கிரெடிட் சைடில் என்ட்ரு பண்ணுறோம். இப்போ டெபிட் சைட் இந்த 2 என்ட்ரி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் இந்த 2 என்ட்ரி மட்டும் தான் கிரெடிட் சைடில் வரும். டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல், பார்ட்னர்ஸ் சேலரி, பார்ட்னர்ஸ் கமிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் ஆன் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ பார்ட்னர்ஸோ இல்லை ஓனர்ஸோ பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போது பார்ட்னர்ஸ் வேறு பிஸ்னஸ் வேறுன்னு சொல்லியிருக்கோம் நம்ம. ஆனால் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ பிஸ்னஸ்க்கு ஓனர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா பிஸ்னஸ் என்ன பண்ணுது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுது. ஓகேங்களா. அவங்க ஓனருக்கு பிஸ்னஸ் என்ன பண்ணுது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணுது. ஸோ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது இல்லையா பார்ட்னருக்கு, அப்போது அது எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி பார்ட்னர்ஸ்க்கு சேலரி, பார்ட்னர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஒர்க்கிங் ஸ்கில்லை பார்த்துட்டு அவங்களோட மேனேஜரியல் ஸ்கில் பார்த்துட்டு இப்போ அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் அவங்க என்ன பண்ணுறாங்க, பர்டிகுலர் பார்ட்னருக்கு சேலரி பே பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் பார்ட்னருக்கு கமிஷன் அங்கே அக்ரிமெண்ட்டில் ஆஸ் பர் த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் பிரகாரம் கமிஷன் பே பண்ணுவாங்க. ஸோ பிஸ்னஸ்லேருந்து தான் என்ன செய்கிறாங்க, சேலரி எடுக்கிறாங்க. அதே போல் பிஸ்னஸ்லேருந்து தான் பார்ட்னர்ஸ் கமிஷன் எடுக்கிறாங்க. ஸோ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் பெய்டு சேலரி, பிஸ்னஸ் தான் பார்ட்னர்ஸ்க்கோ ஓனருக்கோ சேலரி பே பண்ணுது, பிஸ்னஸ் தான் பார்ட்னர்ஸ்க்கோ இல்லை ஓனருக்கோ கமிஷன் பே பண்ணுது. ஸோ இது ரெண்டுமே பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னது, எக்ஸ்பென்சஸ். இது மூணுமே அதனால் டெபிட் சைடில் என்ட்ரு பண்ணுறோம். ஸோ இந்த 3 என்ட்ரி மட்டும் தான் டெபிட்டில் வரும், இந்த 2 என்ட்ரி மட்டும் தான் கிரெடிட்டில் வரும். டோட்டல் வந்து கிரெடிட்டில் அதிகமாக இருக்கிறதுனால டெபிட் சைடில் தான் பேலன்சிங் ஃபிகர் வரும். இந்த பேலன்சிங் ஃபிகரை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேஷியோ பிரகாரம் என்ன பண்ணுவோம், இந்த வர பேலன்சிங் ஃபிகரை பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்கிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் 31st March 2019 கொஸ்டினில் கொடுத்துருக்கேன். இதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறோம். டெபிட்டார் அண்ட் கிரெடிட்டார் சைடு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கிரெடிட் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 20,000 ருபீஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது தான் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணணும். அடுத்தது கிரெடிட் சைடில் வேறு என்ன வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் மட்டும்தான் வரும். கொஸ்டினில் துரைக்கு 300 ருபீஸ் அண்ட் வேலனுக்கு 450 ருபீஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தையும் போட்டாச்சு. இந்த 2 என்ட்ரி மட்டும் தான் கிரெடிட்டில் வரும். டெட்டார் சைடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% கொடுத்துருக்காங்க இல்லையா,
ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிப்போம்? துரையோட கேபிட்டல் எவ்வளவு? 25,000. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5% இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 5% 25,000ல் 5% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5/100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுது. இப்போது 250 × 5 இருக்குது. 5 5s are 25, 2 5s are 10 + 2 எவ்வளவு? 12. ஓகேங்களா? ஸோ இந்த 0 இங்கே இறக்கிட்டோம். 1250 rupees. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் யாரோடது? துரையோடது. அடுத்தது வேலனுடைய கேபிட்டல் எவ்வளவு? 30,000 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% கொடுத்துருந்தாங்கனாக்கா 30,000 × 5/100னாக்கா 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் 300 × 5 இருக்குது. 5 3s are 15. இந்த 2 0 இங்கே இறக்கிட்டோம். ஸோ 1500 rupees. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் துரையோடது 1250 rupees அண்ட் வேலனுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1500 rupees. அடுத்தது துரையோட சேலரி, பிஸ்னஸ் வந்து துரைக்கு சேலரி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 5,000 rupees per year. ஸோ சேலரி டு துரை அக்கௌண்ட் 5,000 rupees. அடுத்தது பிஸ்னஸ் வந்து வேலனுக்கு கமிஷன் கொடுத்துருக்கு. எவ்வளவு? 2,000 rupees. ஸோ 2,000 rupees இங்கே என்ட்ரு பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போது கிரெடிட் சைடில் தான் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. ரெண்டு பக்கமும் பார்க்கும்போது கிரெடிட் சைடில் அமௌண்ட் அதிகம் எவ்வளோ இருக்குது? 20,750 rupees இருக்குது. ஸோ கிரெடிட் சைடில் அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதையே டோட்டலாக போட்டிருக்கோம். 20,750 rupees ரெண்டு பக்கமும் எழுதிட்டோம். ஸோ கிரெடிட் சைடில் டோட்டலாக அதிகமாக இருந்ததுனாக்கா டெபிட் சைடில் தான் பேலன்சிங் ஃபிகர் வரும். எவ்வளோ வருது? 11,000 rupees. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே ஆட் பண்ணி இந்த டோட்டலில் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 11,000 rupees வருது. இந்த 11,000 rupees பார்ட்னர்ஸோடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்குது இல்லையா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேஷியோஸ் எவ்வளோ இருக்குது? 2:3. இந்த ரேஷியோ பிரகாரம் துரைக்கும் வேலனுக்கும் இந்த 11,000 rupees பிரித்து கொடுக்குறோம். ஸோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 2:3. துரைக்கு 2, வேலனுக்கு 3. 2 + 3 எவ்வளவு? 5. ஓகேங்களா? ஸோ 11,000 rupees பேலன்சிங் ஃபிகரை இப்போது 2 / 3 5 துரைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வருது? இப்போது 11,000 × 2 எவ்வளவு? 11 2s are 22. 22,000 டிவைடட் பை 5னா 5ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? எத்தனை டைம்ஸ் வருது? 4 5s are 20. 22ல் 20 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2. இந்த 0வை இங்கே இறக்குறோம். ஸோ திருப்பியும் 4 5s are 20. 20ல் 20 போயிடுச்சுனாக்கா 0. இங்கே மிச்சம் எவ்வளோ இருக்குது? 2 0 இருக்குது. ஸோ துரையோடைய ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு? 4,400 rupees. ஓகேங்களா? அடுத்தது வேலனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 11,000 × 3. 11,000 × 3 சார் எவ்வளவு? 33,000. ஓகே, 11 3s are 33. இந்த 3 0 இறக்கிட்டோம். டிவைடட் பை 5 வருது. அடுத்தது 6 5s are 30. ஓகேங்களா? 30 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 3 வருது. இந்த 0 இங்கே இறக்கணும்னாக்கா திருப்பி 5 6 are 30. 30ல் 30 போயிடுச்சுனாக்கா 0. இந்த 2 0வையும் இங்கே ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ வேலனுடைய ப்ராஃபிட் ஷேரிங் எவ்வளோ வருது? 6,600 rupees. ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோ பிரகாரம் 2:3 பிரகாரம் வேலனுக்கும் துரைக்கும் ப்ராஃபிட்டை இந்த பேலன்சிங் ஃபிகரை ஷேர் பண்ணி கொடுத்துட்டோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.